ஊருக்குள்ள புகுந்த ஒரு பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஊரையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. நைட் டைம்ல அந்த ஊருக்குள்ள புகுந்த அந்த பெண் சிங்கத்தை ஒட்டுமொத்த பேரும் பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துருக்காங்க. இதுல சில பேர் பார்த்தீங்கன்னா கார்ல அந்த பெண் சிங்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த காட்சியில அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த கால்நடைகளையும் ஏதோ ஒன்னு பார்த்துட்டு பயங்கர ஃபாஸ்டா ஓடுற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் சிங்கத்தை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகள்லாம் பயத்துல பயங்கரமா ஓட செஞ்சிருக்கு. இதே மாதிரியே அந்த பெண் சிங்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ஊரையும் சல்லடை போட்டு சலிச்சிருக்கு. ஆனா எதுவுமே மாட்டல. ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு தான் பார்த்தீங்கன்னா பலியாயிருக்கு. அந்த ஆட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த சிங்கத்துக்கு பசியே ஆறி இருக்கும் போல இருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஃபார்ம் லேண்ட்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் அந்த ஒரு லேண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதற்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு யானை பயங்கர ஃபாஸ்டா இந்த நபரை துரத்துறதுக்கு முற்படுது. தன்னை ஒரு யானை துரத்த வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நபர் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா அந்த ஒரு இடத்துல இருந்து ஓடி வந்திருக்காரு. இறுதியில பாத்தீங்கன்னா அந்த யானை கிட்ட இருந்து அந்த நபர் தப்பிச்சு தன்னுடைய முதலாளியோட வீட்டுக்குள்ள நுழையலான்னு பாத்துருக்காரு. ஆனா வீடு பூட்டி இருந்ததுனால கடைசியில வேற எந்த ஒரு வழி இல்லாம அந்த யானை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காருக்கு அடியில புகுறு செஞ்சிருக்காரு. இந்த யானை கிட்ட இருந்து அந்த நபர் அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிருக்காரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த யானை அந்த நபரை துரத்தவே இல்லை. அதன் பிறகு அந்த நபர் பாத்தீங்கன்னா அந்த காருக்கு அடியில ஒளியதான் செஞ்சிருக்காரு. அந்த யானை அந்த ஒரு இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் தான் காருக்கு அடியில புகுந்த இந்த நபர் பாத்தீங்கன்னா காருக்கு வெளியில வந்ததா இந்த வீடியோ பார்த்த பல பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ ஒரு ஸ்ட்ரீட் ஓரமா பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த ஸ்ட்ரீட்டோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நடந்து போறது நல்லாவே தெரியுது. ஆனா இவங்க 2 செகண்ட் கொஞ்சம் பொறுமையா நடந்து போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு சிங்கத்தோட தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பாங்க. ஏன்னா இதுல அவங்க லக்கியா பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்ல நடந்து போய் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிங்கம் அந்த ஸ்ட்ரீட்டவே பார்க்க செஞ்சிருக்கு. இதனாலவே அந்த சிங்கம் எதையுமே பார்க்காம யாரையுமே தாக்காம அந்த ஒரு இடத்துல சகஜமான முறையில போக செஞ்சிருக்கு. ஊருக்குள்ள சிங்க புகுததா சொல்லப்படுற யாரோ ஒருத்தவங்களோட வார்த்தையை நம்பி சிசிடிவி கேமராவை செக் பண்றப்பதான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியே சிக்கிருக்கு. ஒரு ஏரியில போட்ல டிராவல் பண்ணக்கூடிய சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு புலியோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கக்கூடிய வீடியோ தான் இது. ஏன்னா கையில பெரிய கம்பத்தை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா கடைசியில தான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஒரு புலி பார்த்தீங்கன்னா இவங்களை தாக்குறதுக்கு முற்பட்டிருக்கு. இதனாலதான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த புலி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. ஏரியில தண்ணியோட ஆழம் அதிகமா இருந்ததுனால தான் இவங்க உயிர் பிழைக்கவே செஞ்சிருக்காங்க. ஒற்றுமையே வலிமைங்கிற பழமொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டான வீடியோ தான் இது. ஏன்னா ஒரு சிறுத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கை அட்டாக் பண்றதுக்காக அந்த குரங்கோட கூட்டத்துக்குள்ளேயே புகுந்திருக்கு. இதை பார்த்துட்டு கடுப்பான ஒட்டுமொத்த குரங்குகளோட கூட்டமும் அந்த ஒரு சிறுத்தையை பார்த்தீங்கன்னா பயங்கரமா தாக்க செஞ்சிருக்கு. இதுல பலவிதமான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த சிறுத்தை பார்த்தீங்கன்னா பின்வாங்க செஞ்சிருக்கு. அதே சமயத்துல அந்த குரங்குகளோட கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தையை பயங்கரமா ஓட விட்டுருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்ல கார்ல போன ஒவ்வொருத்தவங்களும் கண்டு ரசிச்சிருக்காங்க. அதே சமயத்துல அதை வீடியோ எடுக்கவும் செஞ்சிருக்காங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ காடுகளையொட்டியுள்ள வீட்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு நாய் ஏதோ ஒண்ணு ரொம்ப நேரமா குழப்பத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னே தெரியுமா குழம்பி போய் தான் அந்த ஒரு இடத்துல நிக்கிற மாதிரியும் தெரிஞ்சிருக்கு. இதனாலவே அந்த நாய் ரொம்ப நேரமா ஏதோ ஒண்ணா உத்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இதுல ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த நாய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு பயங்கர ஃபாஸ்டா பயந்துகிட்டே அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட செஞ்சிருக்கு. இதுல இன்னொரு நாய் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஓடி போன நாயை ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. இதற்கு மத்தியில தான் தெரிஞ்சிருக்கு ஒரு சிறுத்தையை பார்த்துட்டு தான் அந்த நாய் ஓடவே செஞ்சிருக்கு. இந்த சிறுத்தையை அந்த நாயை தாக்குறதுக்கு முற்படுது. ஆனா இதுல என்ன நினைச்சதுன்னே தெரியல அந்த சிறுத்தையை அந்த ஒரு இடத்துல இருந்து ஓட செஞ்சிருக்கு. இது எல்லாமே அந்த வீட்டுல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால கிளியரா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க பாக்குற இந்த வீடியோ 2 சிங்கத்துக்கும் 2 நாய்க்கும் நடைபெற்ற போராட்டத்துக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல தடுப்பு சுவரா இருக்கக்கூடிய அந்த கேட்டை பாத்தீங்கன்னா அந்த சிங்கங்கள் எவ்வளவு ஆக்ரோஷத்தோட தாக்குதுங்கிறத நீங்களே பாருங்க. இந்த 2 நாய்களும் விடுற மாதிரி தெரியல. கேட்டுக்கும் அந்த புறத்துல இருக்கிற தைரியத்துல பாத்தீங்கன்னா குலைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஆனா இந்த சிங்கங்களும் விடுற மாதிரி தெரியல. அந்த கேட்டையும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்டா அட்டாக் பண்ணிருக்கு. இந்த சிங்கங்கள் அட்டாக் பண்ணதெல்லாம் அந்த கேட் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தை தன்னாலவே ஓபன் ஆயிருக்கு. ஆனா இதை சரியா கவனிக்காத அந்த சிங்கங்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஓடதான் செஞ்சிருக்கு.
அதன் பிறகு சப்தம் கேட்டு அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக செக் பண்ணி பார்த்துருக்காரு. ஆனால் அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணுக்கு எதுவுமே சிக்கல. இந்த வாட்ச்மேனுக்கு பயங்கர சந்தேகமாக இருந்ததுனால சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறப்ப தான் இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியே சிக்கியிருக்குங்கிறது அதன் பிறகு தான் அவருக்கே தெரிய வந்திருக்கு. இந்த இடத்துக்கு சிங்கங்கள் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலே அந்த நபர் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்துருக்கவே மாட்டாருங்கிறதையும் இந்த வீடியோல சொல்ல தான் செஞ்சிருக்காங்க. யானைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு பயங்கரமாக போஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த நபருக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு முன்னாடியே பயங்கரமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்க செஞ்சிருக்கு. ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்காமல் வீடியோ எடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காட்சியை சிக்க செஞ்சிருக்கு. ஒரு நாயை ஒரு சிறுத்தை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடிய நேரடி காட்சி தான் இது. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுத்தை ரொம்ப நேரமாக பதுங்கி இந்த நாயை அட்டாக் பண்ணுறதுக்காக முற்படுது. ஆனால் இந்த நாயோ பார்த்தீங்கன்னா இதை எதையுமே கண்டுக்காம சகஜமான முறையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல போகவே செஞ்சிருக்கு. ஆனால் இதில் அன்லக்கியா அந்த நாயை பார்த்தீங்கன்னா அந்த சிறுத்தை பயங்கரமாக தாக்கி கவ்வி எடுத்துக்கிட்டு போயிருக்கு. இதையெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்தா யாரோ ஒருத்தங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த நாயை வச்சு காப்பாற்ற செஞ்சிருக்கலாம். ஆனால் தான் உயிர் தனக்கு முக்கியங்கிறதுனால இந்த நாயை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபடல போல இருக்கு. ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட்னால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா ஒரு புலி அந்த ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறத யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்க. அப்போதைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. இந்த புலியோ அந்த டூரிஸ்ட்டை கண்டு காணாத மாதிரி தான் அந்த ஒரு இடத்துல உட்காரவே செஞ்சிருக்கு. ஆனால் அதன் பிறகு இந்த புலி பார்த்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட்டை தாக்கிறதுக்கு முற்பட்டிருக்கு. ஆனால் இந்த டூரிஸ்ட் பார்த்தீங்கன்னா தகுந்த பாதுகாப்போட வந்ததுனால பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு புலிகிட்டேருந்து தப்பிக்க செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு நபர் ஒரு நாயோட தாக்குதல இருந்து தப்பிக்கிறதுக்காக கேட் ஏறி உள்ள குதிச்சிருக்காரு. இதுல வணக்கண்டா மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு நாய்கிட்ட இருந்து தப்பிச்ச இந்த நபர் பார்த்தீங்கன்னா 2 நாய்களோட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாரு. கடைசியில உள்ளேயே இருக்க முடியாம வெளியிலையும் குதிக்க முடியாம அந்த ஒரு நாய்கிட்ட மாற்றத்தே பெஸ்ட்னு சொல்லி வெளியில குதிச்சு பயங்கர ஃபர்ஸ்டா ஓட செஞ்சிருக்காரு. வெளியூரை சுற்றி பார்க்கலான்னு வந்த ஒரு கப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஒரு கமர்ஷியல் ஹோமில் பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க தங்கக்கூடிய இடத்துல இருந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு சிறுத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல உட்காந்துருந்துருக்கு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து விண்டோ வழியால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சுருக்காங்க. சும்மா இருக்கக்கூடிய நாயை சுரண்டனா கடைசியில இதுதான் நிலைமை. இந்த நாயோட ரத்தத்துல பயனா என்னன்னே தெரியாது போல இருக்கு. துணிச்சலா காரோட விண்டோ கேப்புக்குள்ள புகுந்து காருக்குள்ள இருக்கிறவங்கள பயங்கரமா கதிகளுக்கு வச்சிருக்கு.